கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி யாரை நினைச்சு நம்ம மாலை போடுவோம்? நிறைய இப்ப அவரவர குலசாமியெல்லாம் நினைச்சு மாலை போடுறாங்க. பொதுவாக கார்த்திகை மாதம் என்பது ஐயப்பன், ஹரிஹர சுதன் ஐயப்பனுக்கு, முருகப்பெருமானுக்கு இப்படி மாலை போடுவாங்க. ஐயா எல்லாரும் மாலை போட்டிருக்கீங்களா? ஐயா மாலை போடாத ஆள் இங்க யாருமே கிடையாது. எல்லாருமே மாலை போட்டிருப்பாங்க. ஐயப்பனுக்கு போட்டிருப்பீங்க, முருகனுக்கும் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு கோயில்ல விழா நடக்க போகுது, குலசாமிக்கா நம்ம மாலை போடணுங்கிறதுக்காக மாலை போடுவாங்க. ஆமாங்க. மாலை போடுறாங்கல்ல, ஆமாங்க. கழுத்துல எத்தனை மணிகள் உள்ள மாலைகள் போடுவாங்க? மாலையா? மாலை 108 மணிகள். 108 மணிகள். ஏன்னா குருநாதரே சொல்லுவார் 108 மணிகள் இருக்கான்னு பார்த்து வாங்க பண்ணுவாங்க. அதை உருவாக்குறவங்களும் 108 மணிகள் வச்சுட்டேன் உருவாக்குவாங்க. அப்ப 108 மணிகள் வச்சு உள்ளத மாலை போடுறோம். ஆமா ஆமா. இல்ல எனக்கு என்ன ஒரு சந்தேகம், இந்த மாலை போடுறவங்க 108 மணிகள் உள்ள மாலை தான் போடணுமா? ஏன் ஒரு 52, ஏன் ஒரு 216? கொஞ்சம் மணிகள் கூட வச்சு போட வேண்டியதானே? அது என்ன கணக்கா 108 மணிகள் உள்ள மாலைகள் ஏன் போடணும்? என்ன காரணம்? 108 மணிகள். இப்ப நீங்க கழுத்துல ஓட்டுப்பீங்களா? எத்தனை மணிகள்? 108 மணிகள். 108 மணி தானே? ஆமா. ஏன் அப்படி போடணும்? ஏன் போடணும்? என்ன காரணம்? என்ன காரணம்? சரி, அதை பத்தி தெளிவா பேசலாம். உள்ள ஒரு சத்தம் கடிச்சு என்ன விஷயம்? ஏதோ உங்கள்கிட்ட தப்பா கேட்டுவிட்டேனா? இல்ல இல்ல. ஆமா. நீங்க நாரதர் தானே? என்னையா மறுபடியும் நான் நாரதர் தானே கேட்டுட்டே இருந்தா அர்த்தம்? நாரதர் தானே? நாரதர் தாயா. கழுத்துல மாலை ஓட்டிருக்கீங்க இருக்குல்ல, போட்டதுக்கு உண்டான காரணம் என்ன? எதுக்கு போடணும்? இப்ப ஏதோ வந்தாங்க, ஏதோ பேசினாங்க, போனாங்க இருக்க கூடாது. சரி, ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு போகணும். அதுக்காக உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரி, எதுவும் தப்பு தவறா கேட்டுவிட்டேன் நானே? இல்ல நியாயமா தானே கேட்டிருக்கேன். ஐயப்பனுக்கு மாலை போறவங்க, முருகனுக்கு மாலை போறவங்க, சமயபுரத்துக்கு மாலை போறவங்க எல்லாருமே 108 மணிகள் உள்ள மாலை தான் போடுறாங்க. ஏன் 108 மணிகள் உள்ள மாலைகள் போடணும்? ஏன் போறவங்க கொஞ்சம் கூட வச்சு போட வேண்டியதானே? அது என்ன கணக்கா 108 மணிகள்? என்ன காரணம்? அதுக்கு உண்டான விஷயம் எங்கன்னு? சரி, ஆக 108 மணிகள் இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுலயும் பொதுவா கார்த்திகை மார்கழி. ஆமா. எத்தனை மாதங்கள் இருக்கு? ஏன் ஒரு ஆடி மாசம் போடலாம்ல? ஆமா. ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க ஆடி மாசம் போடலாம்ல? சரி, ஏன் ஆடி மாசம் 1ஆம் தேதி மாலை போட்டு அப்படி 48 நாள் விரதம் இருக்க வேண்டியதானே? அது ஏன் கார்த்திகை 1ல ஏன் மாலை போடணும்? ஆக விஷயம் இல்லாம எதுவும் கிடையாது. காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட முடியாது. தோரணம் கட்ட மாட்டார்கள். இப்ப இங்க இந்த தோரணம் எல்லாம் இருக்குன்னா காரணத்தோட தானே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. 2 நாள் கழிச்சு திருவிழா இல்லைன்னா தூரம் இருக்குமா? கட்ட மாட்டாங்க. இருக்காதுல? இருக்காது. அப்ப காரணம் இல்லாம தோரணம் கட்டுறது கிடையாது. அந்த மாதிரி இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க, காரணம் இருக்கிறனாலதான் கேட்டிருக்கீங்க. என்ன காரணம்? ஒரு நடைமுறையான விஷயம், எல்லாரும் அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கீங்க. கார்த்திகை மார்கழி என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். 24 மணி நேரம். அதுல பகல் இரவு. ஒரு நாள் என்பது பகல் இரவு, இரவு பகல் தானே ஒரு நாள். ஆமா. ஆனா இறைவனுக்கு ஒரு நாள் என்பது ஒரு வருடம். ஒரு வருஷமா? ஆமா. ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம். 24 மணி நேரங்கிறது அவங்களுக்கு, இது நம்ம மனிதனுக்கு அவங்களுக்கு 365 நாள். ஆமாங்க. 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன? உத்தராயணம் தட்சணாயனம். யாருக்கு உத்தராங்க? உத்தராயணம் தட்சணாயனம். உத்தராயுதம். உத்தராயணம் என்பது பகல் காலம். பகல் காலம். தட்சணாயனம் என்பது இரவு காலம். அதை எப்படி நாங்க தெரிஞ்சுக்க முடியும்? என்ன காரணம்னா, தையில இருந்து ஆடி வரையிலும் உத்தராயணம் பகல் காலம். பகல். ஆமா. பகல் அதிகமா இருக்குமா குறையா இருக்குமா? எது இல்ல பகல் பொழுது அதிகமா இருக்குமா? ஆமாங்க. பாருங்க, இந்த தை மாதம் ஆரம்பிக்கும் இல்லைங்களா? ஆமா. இது உத்தராயணம் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கின்ற பொழுது உத்தராயணம் இங்க முடிகிறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே வரும். பகல் பொழுது கூடிக்கிட்டே வரும். 5:30 விடியும், அடுத்து 6:30 6 விடியும், இப்படி கூடிக்கிட்டே வரும். அதாவது உத்தராயணம். அப்ப பாருங்க, இந்த உத்தராயணம் என்பது பகல் காலம், தட்சிணாயனம் என்பது இரவு காலம். ஆடியில இருந்து மார்கழி வரைக்கும் அது இரவு காலம். இப்ப நம்மளுக்கு அதிகாலை நேரம் என்பது காலையில ஒரு 5:30 மணி, காலையில 4 மணி 5 மணி நம்மளுக்கு அதிகாலை நேரம். ஆமா. ஆனா இறைவனுக்கு அதிகாலை நேரம் என்பது கார்த்திகை மார்கழி அவங்களுக்கு. ஆமா. அதிகாலை தை வந்துருச்சுன்னா விடிஞ்சிருது. தை வந்தாச்சுன்னா உத்தராயணம் பிறந்துருது. அப்ப விடியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதிகாலை நேரம் என்பது காலை 4 மணி 5 மணி. நம்மளுக்கு அவங்களுக்கு கார்த்திகை மார்கழி. அதனாலதான் இறைவனை அதிகாலை நேரத்தில் நினைக்க வேண்டும் என்பதற்காக கார்த்திகை மார்கழியில மாலையிடுறோம். இது கார்த்திகை மார்கழியில மாலையிடுறதுக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி 108 மணிகள் இல்லையா? 108 மணிகள். வாரத்துடைய நாட்கள் எத்தனை? வாரத்துடைய நாள் 7. என்னென்ன?
அது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. ஆமா 7 7. அந்த 7 என்பது 7 இருக்கு இல்லையா? ஆமா. ஞாயிறு திங்கள் செவ்வாய். ஆமா. அதே மாதிரி கிரகங்கள் என்பது 9 சனி புதன். ஏன்னா இந்த அதாவது வந்து கிழமைதான் வந்து கிரகமே. ஏன்னா ஞாயிறு என்பது சூரியன், திங்கள் என்பது சந்திரன், செவ்வாய் என்பது அங்காரகன், புதன் என்பவன் புதன், அதே மாதிரி வியாழன் என்பவன் குரு, வெள்ளி என்பவன் சுக்கிரன், சனி என்பவன் சனி. அதோட ராகும் கேதும் சேர்த்தாச்சுன்னா 7 2 9 ஆயிரம். 9 நவக்கிரகம். 9 நவக்கிரகங்கள். ஆமா. அதே மாதிரி 12 ராசி. ஆமா. மேசம் சிம்மம் சிம்மம் கடகம் துலா விருச்சி தனுசு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இது ஒரு 9 நவக்கிரகம் 12 ராசிகள். இதை ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி 27 நட்சத்திரம். அஸ்வினி பரணி திருவாதிரை பூரோடம் அந்த நட்சத்திரம்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆக 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரம் 12 ராசி 9 நவக்கிரகம் மூணையும் சேர்த்தாச்சுன்னா 48 என்பது ஒரு மண்டலம். ஓ இப்படி வருதா? ஆமாங்க. அதனால ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னா 42 நாள் கழிச்சு மண்டலாபிஷேகம் பண்றது இதனுடைய தன்மையெல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக. இந்த 48ஓடு எதை சேர்த்தா 108 ஆகும். அங்கதான் விஷயம் இருக்கு. 108 ஆகும்னா இப்ப தமிழ் வருடம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா 60. ஆமா. பிரபோ சிக்கில பிரமோத பிரஜுரபதி ஆங்கிற ஸ்ரீமுக பவ யுவதாதி ஈஸ்வர விகதானி பிரமாதி விக்ரம விஷ்ணு சிதபானு சுபானு தாரண பார்த்திவிய சர்வசக்தி சர்வதாரி விரோதி விக்ருதி வெற நந்தன ஜெய மன்மத துன்முகி கேவிளம்பி விளம்பி விகாரி சர்வாரி விளப சபகிருது சோபகிருது விரோதி சுவாசு பரவக விளவங்க ஈழக சௌமிய சாதாரண விரோதிகிருது பிரதாபி பிரமாதிச ஆனந்த ரக்ஷச நல்ல பிங்கள காலயுத்தி தாத்ரி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருஜோதாரி ரக்தாசிய குரோதன அக்ஷய என்று சொல்லக்கூடிய 60 வருடம். 48 60 108. ஒரு மனிதன் மாலை அணிகிறவன் ஏதாவது கிரகத்தில் பிறக்க வேண்டும், ஏதாவது ராசியில பிறக்க வேண்டும், ஏதாவது நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டும். 60 வருடத்துல ஏதாவது வருடத்தில் பிறக்க வேண்டும். அதனுடைய தன்மையெல்லாம் அவனுக்கு சிறப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாலை அணிகிற பொழுது 108 மணியில வச்சு மாலை அணிகிறோம். நீங்க கேட்ட விஷயத்துக்கான பதில் நல்ல ஒரு விஷயம். அதுதான் வேணுங்கிறது. சும்மா ஏதோ மாலை போடுறாங்க, ஏதோ விரதம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கப்படாது. சரி. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமாங்க. ஒரு மனிதனுக்கு காலை விடிய காலை பொழுது வந்து 5 மணி. ஆமா. ஆனா இறைவனுக்கு பொழுதுங்கிறது விடிய காலையிலங்கிறது மாதம் கார்த்திகை மார்கழி. கார்த்திகை மார்கழி. அந்த நேரத்துல தான் நம்ம மாலை போடணும். சாமியை நினைக்கணும். ஒரு நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட பதிவு பண்ணி